இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓஎஸ், வாட் இஸ் ஓஎஸ், அப்புறம் ஒய் வி யூஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வித்தவுட் ஓஎஸ் வாட் வில் ஹேப்பன். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Operating system is a system software that acts as an interface between hardware and the user. It manages computer hardware, software resources and provides essential service for the application program. அப்புறம் ஒய் யூஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நம்ம எதுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், அதோட யூஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 7 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மெமரி மேனேஜ்மெண்ட், ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷன், அப்புறம் நெட்வொர்க்கிங். ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட்டில் இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் லைக் சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இட் ஹேண்டில்ஸ் மல்டிபிள் ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எஃபிஷியன்ட்டி. மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து இட் அலோகேட்ஸ் அண்ட் மேனேஜ் ரேம் ஃபார் ப்ராசஸ். ஃபைல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் டு ஸ்டோர் அண்ட் ரெட்ரைவ் த டேட்டா. யூசர் இன்டர்ஃபேஸில் ஆஃபர்ஸ் கிராஃபிக்கல் ஆர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஃபார் யூசர் இன்டராக்ஷன். செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடெக்ஷனில் வந்து இது வந்து என்ஷூர் த டேட்டா ப்ரைவேசி அண்ட் ப்ரிவென்ட்ஸ் unauthorized access. நெட்வொர்க்கிங்கில் வந்து இட் எனேபிள்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் via த இன்டர்நெட் ஆர் லோக்கல் நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு வந்து வித்தவுட் ஓஎஸ் வாட் வில் ஹேப்பன். த கம்ப்யூட்டர் வில் நாட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. யூ வில் need manually control every hardware component using machine level instruction. Running multiple applications simultaneously would be nearly impossible. No user interface, so user would need to write and execute complex code to perform basic tasks. Security risks are there is no protection mechanism for memory and files. ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து 3 மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், செகண்ட் வந்து இன்டர்ஃபேஸ், தேர்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஓஎஸ் மேனேஜ் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸ் எஃபிஷியன்ட்லி. இது வந்து அலோகேட் பண்ண மெமரி, சிபியூ, டைம் அண்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ். இன்டர்ஃபேஸ் இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் டு இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம். திஸ் இன்டர்ஃபேஸ் அலோவ் அப்ளிகேஷன் டு ரன். அப்ஸ்ட்ராக்ஷன் வந்து OS abstractions complex hardware details. This provides a simplified view for application developers. அப்புறம் வந்து அனாட்டமி ஆஃப் அன் ஓஎஸ். இதில் வந்து 3 பார்ட் இருக்குது, மெயின் பார்ட்ஸு. ஃபஸ்ட்டு வந்து கெர்னல், செகண்ட் வந்து சிஸ்டம் லைப்ரரிஸ், தேர்டு வந்து ஹார்ட்வேரு. கெர்னல்னால் இது இட் இஸ் அ கோர் ஆஃப் த ஓஎஸ். இது வந்து மேனேஜ் பண்ணும் சிபியூ, மெமரி அண்டு ஐஓ ஆப்ரேஷன்ஸை வந்து மேனேஜ் பண்ணும். சிஸ்டம் லைப்ரரிஸ்னால் ப்ரொவைட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் தட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் டு இன்ட்ராக்ட் வித் த கெர்னல். ஹார்ட்வேர் வந்து த ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் ஃபஸ்ட்டு வந்து கெர்னல், அதுக்காக சென்டரில் வந்து ஹார்ட்வேர் இருக்குது, லாஸ்ட் வந்து நம்ம யூசர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து பேரலல் ப்ராசஸிங். பேரலல் ப்ராசஸிங்னா மல்டி ப்ராசஸர்ஸ் எக்ஸிக்யூட் டாஸ்க் சைமல்டேனியஸ்லி. நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ்டு த்ரூபுட் அப்படின்னா ஹையர் ப்ராசஸிங் கெப்பாசிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. இம்ப்ரூவ்டு பெர்ஃபார்மன்ஸ்னால் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கிராஃபிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட். இதில் வந்து மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. நோட்ஸு, ரிசோர்ஸ் ஷேரிங், ஸ்கேலபிலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நோட்ஸ் என்னென்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் வந்து கனெக்டட் சேம் நெட்வொர்க். இது வந்து மல்டிபிள் டிவைசஸ் வந்து ஒரே நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸ் ஷேரிங், ஷேர் ரிசோர்ஸஸ் லைக் டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங் பவர். இது வந்து டேட்டாவை ஷேர் பண்ணிக்கணும், ஸ்டோரேஜ் அப்புறம் ப்ராசஸிங் பவர் வந்து ஷேர் பண்ணிக்கோங்கிறாங்க. ஸ்கேலபிலிட்டினா ஈஸிலி அண்ட் ஆட் ஆர் ரிமூவ் நோட்ஸ் ஆஸ் நீடட். நம்மளுக்கு எந்த நோட் ஆட் பண்ணணுமோ இல்லை ரிமூவ் பண்ணணுமோ அது வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த 3 திங்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்று வந்து ஹை அவைலபிலிட்டி, இன்னொன்று வந்து லோட் பேலன்சிங், இன்னொன்று வந்து ஸ்கேலபிலிட்டி. கிளஸ்டர் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் ஹை அவைலபிலிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. லோட் பேலன்சிங் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ். ஓஎஸில் வந்து சிஸ்டம் கால்ங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மொத்தம் 3 இருக்குது. இன்டர்ஃபேஸ், செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. இன்டர்ஃபேஸ் என்னென்னா சிஸ்டம் கால் ப்ரொவைட்ஸ் அன் இன்டர்ஃபேஸ் ஃபார் யூசர் ப்ரோக்ராம்ஸ் டு ரெக்கார்ட் சர்வீசஸ் ஃப்ரம் த ஓஎஸ் கெர்னல். செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் ஆக்சஸ் டு சிஸ்டம் ரிசோர்ஸஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைல், ஐஓ, அப்புறம் ப்ராசஸ் கிரியேஷன் அண்ட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு வந்து பேட்ச் ஓஎஸ், ப்ராசஸஸ் லார்ஜ் ஜாப் வித்தவுட் யூசர் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ரியல் டைம் ஓஎஸ், கேரண்டிஸ்
response within strict time constraints. வந்து டைம் ஷேரிங் ஓஎஸ் டிவைட் CPU டைம் அமாங் மல்டிபிள் யூசர்ஸ். ஆப்ரேட்டிங் சிஸ்டோட ரோல்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் மேனேஜர், அப்புறம் இன்டர்ஃபேஸ் ப்ரொவைடர், எசென்ஷியல் சாஃப்ட்வேர். ரிசோர்ஸ் மேனேஜர் and OS manages computer hardware resources. It provides a platform for applications. Interface provider வந்து it act as an interface between the user and the hardware, simplify the interaction with the system. Next பார்த்தீங்கன்னா essential software. The OS is fundamental software for operations. Without it the system is unusable. ஆப்ரேட்டிங் சிஸ்டோட கோல்ஸ்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி, கன்வீனியன்ஸ், எவாலுவேஷன். எஃபிஷியன்சி வந்து மேக்ஸிமைஸ் த ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன் டு பூஸ்ட் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை வந்து இது பூஸ்ட் பண்ணுற யூஸ் பண்ணுறாங்க. கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் ஃபார் சிம்பிள் சிஸ்டம் இன்டராக்ஷன். பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் அடாப்ட் டு நியூ டெக் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் த்ரூ கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ். வந்து யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், செகண்ட் வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து டெக்ஸ்ட் பேஸ்டு யூசர் கமாண்ட்ஸ், எஃபிஷியன்ட் ஃபார் அட்வான்ஸ்டு டாஸ்க். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து விஷுவல் எலமெண்ட்ஸ் அண்ட் ஐகான் அண்ட் விண்டோஸ், ஈஸி டு யூஸ் ஃபார் பிகினர்ஸ். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் கால், பிரிட்ஜிங் த gap between user and the kernel. இது வந்து request mechanism. System call allows user programs to request kernel services. Protected access வந்து they provide controlled access to hardware resources. இது வந்து API function. System calls are the fundamental functions of the OS API. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டோட ஸ்ட்ரக்சரஸ். ஃபஸ்ட்டு வந்து மோனோலித்திக், செகண்ட் வந்து லேயர்டு, தேர்ட் வந்து மைக்ரோ கர்னல். மோனோலித்திக் வந்து ஆல் சர்வீசஸ் ரன் இன் அ கர்னல் ஸ்பேஸ், fast but less reliable. Second வந்து layered, organized in layers, each layer used to lower level services. Third வந்து micro kernel, it is also called as minimal kernel, most services run in user space, flexible. Next வந்து virtual machines, abstraction and resource management. 4 main parts இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன், செகண்ட் வந்து ரிசோர்ஸ், தேர்ட் வந்து கேப்பபிலிட்டி, ஃபோர்த் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் வந்து சிஸ்டம் டிசைன் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன். இது வந்து டிசைன் கோல்ஸ், டிஃபைன் கிளியர் கோல்ஸ் ஃபார் த ஓஎஸ், ரிலையபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன், யூஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் C and C++, ஃபோக்கஸ் ஆன் கோடிங் குவாலிட்டி. தேர்டு வந்து டெஸ்டிங், இது வந்து ரிகரஸ் டெஸ்டிங் இன் கிரிட்டிக்கல், ஐடென்டிஃபை அண்ட் ஃபிக்ஸ் எனி பக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் வந்து மொத்தம் 3 இருக்குது. மொபைலுக்கு யூஸ் பண்ணுற ஓஎஸ், அப்புறம் வந்து டெஸ்க்டாப் லேப்டாப்புக்கு யூஸ் பண்ணுற ஓஎஸ், தேர்டு வந்து சர்வர். ஃபஸ்ட்டு வந்து மொபைல், டிசைன் ஃபார் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ். இது வந்து ஃபோனுக்காகவும் டேப்லெட்ஸ்க்காக டிசைன் பண்ணிக்கிறாங்க. அதோட ஓஎஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட், iOS. நெக்ஸ்ட்டு வந்து டெஸ்க்டாப்பு ஃபார் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். இதோட ஓஎஸ் நேம் வந்து விண்டோஸ், மேக் ஓஎஸ் அண்ட் லினக்ஸ். தேர்டு வந்து சர்வர், இது வந்து ஆப்டிமைஸ்ட் ஃபார் சர்வர்ஸ், லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் சர்வர் எடிஷன்ஸ். இப்போ வந்து நம்ம சும்மா ஜென்ரலாக ஓஎஸ்னால் என்ன, அது யார் யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓஎஸ் வந்து டெவலப்டு இன் 1915 வந்து டெவலப் பண்ணாங்க. The first operating system was created by the General Motors for the IBM computers in the early 1915s. It was a simple batch processing system. இப்போ ஒரு கேள்வி வரும், எந்த ஓஎஸ் வந்து பாப்புலராக இந்த வேர்ல்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவராக 90% வந்து வேர்ல்ட்ஸ் ரன் ஆன் லினக்ஸில் தான் ரன் பண்ணுறாங்க. ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் அது கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஹூ இஸ் டெவலப்டு த ஃபஸ்ட் ஓஎஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மோட்டார்ஸ், இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓஎஸை வந்து டெவலப் பண்ணாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா விச் ஓஎஸ் ரன்ஸ் மோஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த கோர் ஆஃப் an ஓஎஸ் கால். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெர்னல். ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஓஎஸ் இஸ் யூஸ்ட் இன் ஐஃபோன்ஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா iOS. நெக்ஸ்ட்டு வந்து விச் ஓஎஸ் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விச் ஓஎஸ் வாஸ் த ஃபஸ்ட் வித் த GUI. இது வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ். செவன்த்து பார்த்தீங்கன்னா வாட் ஓஎஸ் டஸ் ஆண்ட்ராய்டு யூஸ் ஆஸ் இட் பேஸ். லினக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ராய்டு இது பண்ணியிருக்காங்க. எயித்து பார்த்தீங்கன்னா
விச் OS இஸ் நோன் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா லினக்ஸ். இதுதான் வந்து செக்யூரிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் டெஸ்க்டாப் ஓஎஸ். விண்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் டெஸ்க்டாப் ஓஎஸ். நெக்ஸ்ட் வந்து விச் ஓஎஸ் இஸ் டெவலப்டு பை ஆப்பிள். மேக் ஓஎஸ் தான் ஆப்பிள் டெவலப் பண்ணிக்கிறாங்க.